பாவம் பாரா பரிசுத்தனா பாசம் பொங்க அழைக்கிறேன் பாவம் பாரா பரிசுத்தனா பாசம் பொங்க அழைக்கிறேன் உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னிலை பாரவா உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னிலை பாரவா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு இரட்சகரின் சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிருள்ள வார்த்தைகள், நம்மை உருவாக்கும் வார்த்தைகள். அதில் ஒரு வார்த்தை, சிலுவையிலே எல்லாருடைய பாவங்களை மன்னித்த பின்பு தன் பக்கத்திருந்த கல்லனுக்கு பரதேசின் பாக்கியத்தை கொடுத்த பின்பு அவர் தன்னுடையவர்களை அணைத்து கூப்பிடுகிறார். குறிப்பாக அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை அசைத்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 இப்படியாய் சொல்லுகிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். John 19:28. After this, Jesus, knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. பாருங்கள், சிலுவையிலே இருந்து தன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறார். அவருடைய இருதயம் அன்பினால் பொங்குகிறது. அவருடைய இருதயம் கண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய இருதயம் உடைந்து இருக்கிறது. அவர் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார். என்ன ஏக்கம்? என்னுடைய பாடுகளை பார்த்து என்னுடைய அன்பை உணர்ந்து என்னண்டே ஜனங்கள் வரமாட்டார்களா என்ற ஒரு தாகத்தோடு அவர் இருக்கிறார். மறுபக்கம் சரீரத்திலும் அவருக்கு ஒரு பெரிய உபாதையினால் வந்த தாகம். அப்பொழுது ஆத்தும தாகத்தினாலும் சரீர தாகத்தாலும் நிறைந்தவராய் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். என் பாடுகளை பார்த்து என் வேதனைகளை பார்த்து என்னிடத்தில் வரமாட்டீர்களா என்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தாகத்தோடு பார்க்கிறார். ஆம், சமாரியா ஸ்திரீனிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்டவர் அந்த ஸ்திரீனிடத்தில் சொல்கிறார், நான் யாரென்று நீ தெரிந்திருந்தால் நீயே எனக்கு தாகத்துக்கு ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய், நான் உனக்கு கொடுத்திருப்பேன் என்று சொல்கிறார். ஆம், அதே தேவன்தான் இப்பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எதற்கு சொல்கிறார் தெரியுமா? அவரண்டே ஓடி வந்து ஜீவ தண்ணீரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பை பார்த்து, என் பாடுகளை பார்த்து, நான் பட்ட வேதனைகளை பார்த்து என்னை நேசித்து என்னிடத்தில் ஓடி வந்து என் ஜீவ தண்ணீரை என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று தேவன் தாகமாய் இருக்கிறாராம். இன்றைக்கு கூட ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, என்மேல் நீர் இருக்கிற தாகத்தை நான் புரிந்து கொண்டேன், நானும் உம்மண்டே தாகமாய் ஓடி வருவேன் ஆண்டவரே. அநேக நேரங்களில் நாம் தாகமில்லாத ஒரு வாழ்க்கை, வேண்டா வெறுப்பாய் வேதத்தை வாசிப்பது, வேண்டா வெறுப்பாய் ஜபிப்பது, வேண்டா வெறுப்பாய் தேவனுடைய ஆலயத்திற்கு போவது, தாகமில்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று கேட்போம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவை வாஞ்சிக்கிறது என்று பக்தன் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படி மாற்றும்படி அவருடைய தாகத்தை தீர்க்க நாம் ஆத்துமாக்கள் மேல் தாகம் நிறைந்தவராய் அவர் மேல் தாகமுள்ளவர்களாய் மாறும்படி நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்மையில் ஒரு தாகத்தை கட்டளையிடுவீராக. உண்மையில் இருக்கிற தாகம் நாளுக்கு நாள் அதிகரிக்கட்டும். அது நிமித்தம் உம்மோடு இணையவும் ஒரு திரள் கூட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட எங்கள் வாழ்க்கையில் ஆத்தும பாரத்தோடு அந்த தாகத்தோடு ஓடி ஓடி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் அபிஷேகத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.